விச் பிரிங்ஸ் அஸ் டு ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஒர்க் எனக்கு இந்த ஃபிலிமில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. லைக் இது கடந்த ஒரு 35 வருஷத்தில் நம்ம எத்தனை வாட்டி சொல்லியிருப்போம்ல. லைக் இட்ஸ் அமேசிங். எனக்கு அதாவது ஒரு பாட்டு வந்து ஒரு படத்தை இவ்வளோ டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்றத மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த இழுக்குதடி பாட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காம்போசிஷன். இந்த படத்தினுடைய ஒரு ஆழம் நிறைஞ்ச இருந்தும் இந்த படத்தினுடைய ஒரு லைட்னஸ் ஆஃப் பீயிங் ஒன்று இருக்குல்ல, அதை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டாகவே நான் பார்த்தேன். வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிற படம் கிருத்திகா உதயநிதி அவங்க இயக்கியிருக்கிற, ஜெயம் ரவி, நித்யா மேனன், டிஜே பானு இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற, ரொம்ப முக்கியமாக ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளியே வந்திருக்கிற காதலிக்க நேரமில்லை. கொஞ்ச நாளாகவே ஒரு நரேட்டிவ் ஒன்று முன் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஓரளவுக்கு தமிழ் சினிமாவில் ஓரளவுக்கு முற்போக்கு சிந்தனைகளுக்காக நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு திரைப்படங்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்ம்ஸாக அது இருக்காது. அது பெரும்பாலான மக்கள் கிட்ட போய் உங்களால் அந்த படங்களை கொண்டு சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குது. அதையெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றி அமைக்குது அப்படின்னு நினைக்கிறேன் காதலிக்க நேரமில்லை. ஏன்னா இந்த ஃபிலிம் நிறைய கான்டெம்பரரி டாபிக்ஸை பேசுது. அண்ட் இது எல்லாமே ரொம்ப சுலபமான டாபிக்ஸ் கிடையாது. பெரிய ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூ இருக்குது இந்த மாதிரி டாபிக்ஸ் பேசுவதற்கு. ஒரு தனி மனித சுதந்திரத்துக்காக பேசுது. அது என்றைக்குமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நம்ம சமுதாயத்தில். இந்த படம் வந்து இப்படித்தான் இருக்கணும், இதுதான் சரி, திருமணம் பண்ணுவது தவறு, இல்லை திருமணம் பண்ணுவது சரி, இந்த மாதிரி பைனரியாக இந்த படம் எதையுமே சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது என்ன முக்கியமாக சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆண் தான் பிடிச்சிருந்துருந்தனா, இல்லை ஒரு 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 ஆணாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெண் பிடிச்சி ஆனால் உங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் இன்னொரு ஆண் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு செட் ஆகலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் என்ன வேணால் இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம என்ன பர்மிஷன் கேட்டால் நம்மளை பெற்றாங்க இந்த உலகத்துக்குள்ளே இல்லை அப்படின்னும் போது, நம்ம பிறந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை சார்ந்த தீர்மானங்கள் நம்மளால் எடுக்க முடியணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு படமாகவே நான் பார்த்தேன். இப்போ அதே வகையில் நம்ம பேசணும் அப்படின்னா, ரவிமோகன் அவங்களுடைய சித்தார்த் கதாபாத்திரம், அவருக்கு வந்து குழந்தையே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. பட் இந்த படம் வந்து அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்க முடிஞ்சாலும் கூட இல்லை, சித்தார்த்துடைய ஒரு பார்வையை சரி செய்யணும் அப்படின்றது அதனுடைய நோக்கம் கிடையாது. ஓகே, இப்போ சித்தார்த்துக்கு வந்து ஓஹோ உனக்கு குழந்தை வேணாமா, சரி இரு, இப்போ உனக்கு என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் நான் கதை வழியாக கொடுத்து, ஐயையோ நான் எவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன் ஒரு குழந்தை வேணான்னு முடிவு பண்ணதுனால, அதனால் நான் எப்படியாவது நான் திருந்தி வாழ முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸுக்குள்ளே அவனை தள்ளாத ஒரு ஃபில்ம் அது. ஆனால் இவ்வளோ ஒரு ஹெவியான ஒரு டாபிக்ஸை ஒரு நகைச்சுவையாகவே பேச முடியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லைட்டான ஒரு ஃபில்மாக ஃபீல் ஆகுது அது. நகைச்சுவை அப்படின்னு சொல்லும்போது வெறும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வரிகள் வழியாக மட்டும் இல்லை, நிறைய சிச்சுவேஷனல் ஹியூமரும் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நித்யா மேனன் அவங்க ஸ்ரேயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஸ்ரேயாவோட அப்பா அம்மாவை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இவங்களை டீல் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கைகள் வேறு, இவங்களுடைய ஒரு நம்பிக்கைகள் வேறு. இந்த மாதிரி பொண்ணை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு குழப்பம் வந்து அது ஒரு நகைச்சுவையாக பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் யாரையுமே இந்த படம் வந்து ஒரு மட்டப்படுத்துதலோ இல்லை சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இல்லை அவங்க முழுமையாக தவறு, இவங்க முழுமையாக சரி, அது ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவாக இருக்கட்டும். இப்போ ஒரு கல்யாணத்திலேருந்து ஒரு கல்யாணம் பண்ண பிறகும் ஒரு ஆண் ஒரு தவறு செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு இன்ஃபிடெலிட்டிக்குள்ளே அவன் ஈடுபடுறான் அப்படின்னா, அந்த ஒரு கதாபாத்திரத்தை கூட இந்த படம் வந்து, ஏன்னா அது ரொம்ப சுலபமாக நீங்கள் கேலி பண்ணலாம்ல, அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி அவனை முத்திர குத்துறது வந்து அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது அந்த மாதிரி ஸ்பேசஸில். பட் இருந்தும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து, இந்த படம் வந்து அவ்வளோ முத்திரை குத்துதலில் ஆர்வம் காமிக்காத ஒரு ஃபில்மாகவே இருக்குது. அந்த கதாபாத்திரத்தையும் ஹியூமனைஸ் பண்ண முடியுது இந்த ஃபில்மால். இதுக்கான இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ டிஜே பானு அவங்க ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் யூசுவலாக ஒரு ரவிமோகன் போல் ஒரு ஹீரோ இருக்கும்பொழுது, நித்யா மேனன் போல் ஒரு ஹீரோயின் இருக்கும்பொழுது, அவங்க 2 பேரும் தான் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி டெலிகிராஃப் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட யூசுவலி இந்த மாதிரி இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை எப்படி நம்ம படங்கள் அணுகுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு விதத்தில்
ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பெண்ணாக காமிப்பதோ, இல்ல அ அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுக்கான வேலைகள் என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப சுலபமா பண்ண முயற்சி பண்ணணும். சிம்ப்ளிஃபைடா அவங்கள எப்படி இதுலேருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து வெளிய தள்ளணும்னு யோசிக்கும். பட் இந்த படம் மறுபடியும் அங்க கூட அவ்வளோ சிம்பிளாக அணுகல. அவங்க மறுபடியும் திரும்பி வரும்பொழுது ரவிமோகனுடைய சித்தார்த் கதாபாத்திரம், ஓகே அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணுது. அண்ட் தேர் ஆர் சர்டன் நெறைய டெலிகேட் மொமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு ஃபில்மாகவே நான் பார்த்தேன். டெலிகேட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, நான் ரசிச்ச சட்டுன்னு ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் எனக்கு தோணக்கூடிய ஒரு மொமெண்ட்ஸ்லாம். லைக் ஒரு தெரியல, ஐ திங்க் சம்ஹவ் ஒரு பெண் இயக்குனர்கள் படங்கள் எடுக்கும் பொழுது, அந்த அந்த பெண் சார்ந்த பார்வை வந்து ஒரு பெரிய ஹானஸ்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு விதத்தில இன்னும் கொஞ்சம் லிபரேட்டடாக தெரியுது. அவங்களுடைய உள்ளுணர்ச்சிகள ஓரளவுக்கு நமக்கு இன்னும் ஆழமாக புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுதுன்னு நினைக்கிறேன். லைக் ஈவன் பிரீஃப்லி சொல்றேனே, இப்போ ஒரு 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 மொமெண்ட், ஒரு பாட்டு ஒண்ணு வருது. அந்த பாட்டுல வந்து ஒரு ஒரு பெண் வந்து பிரேக்கப் ஆன பிறகு கோவத்தில அவளுடைய ஒரு ஒரு வென்ட் ஒண்ணு காமிக்கிறா. அது பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்குதா? அப்படின்ற நம்பர் 1 ஒண்ணு இருக்கு. 2வதாக அதே வரிசையில சொல்லணும் அப்படின்னா, அ ஒரு ஒரு பிரெக்னன்ட் ஆன பிறகு அவளுக்கு அதில ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்த அவ வெளிப்படுத்திக்கிட்டே அவ ஆடுறா, பாடுறா. வேற ஒருத்தர் கூட இல்ல. ஒண்ணும் ஒரு 5 நண்பர்களோட நிந்து அங்க போய் பார்ட்டி பண்ணுவது, இல்ல வேற ஒரு ஆண் கூட நிந்து அங்க என்ஜாய் பண்ணுவது. இல்ல அவளுக்கு அதில ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு என்ன சுத்தி வேற யாரும் இல்லன்னாலும், எனக்கு உள்ள இருந்து ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்றத அவ அவ வெளிப்படுத்துற ஒரு முறையாக இருக்கட்டும். இப்போ டிஜே பானு அவங்களுடைய ஒரு கதாபாத்திரம் சொன்னேன்ல. இப்போ அவங்க வந்து ஒரு அழகான ஒரு மொமெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க அது ஒரு பெரிய வசனங்கள் நிறைஞ்ச ஒரு டயலாக், ஒரு ஒரு சீனும் கிடையாது. அது எனக்கு ரொம்ப புடிச்சது. ஏன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் மொமெண்ட் எமோஷனலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து சித்தார்த்த கவனிக்கிறாங்க. அம் வெறும் அவங்களுடைய ஒரு பார்வையின் வழியாகவே நமக்கு அவங்களுடைய அவங்க மனசுல என்ன ஓடுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதன் பிறகு அவங்க எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வெரி பியூட்டிஃபுல்லி டன் சீன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாரி பல மொமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு ஃபில்மாகவே நான் அத பார்த்தேன். அம் லைக் ஈவன் சித்தார்த் வந்து ஒரு காதல் தோல்வி பிறகு, அ அவன் கொஞ்சம் சகஜமாக சில பெண்களோட பழகும்பொழுது, அந்த பழக்கங்கள் பிறகு, அவன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அது நடந்த பிறகு அடுத்த நாள் வந்து அவன் அந்த இன்னொரு பெண்ண அவன் பார்க்கும்பொழுது, அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வலி என்னவாக இருக்கு? அது வெறும் ஒரு சரி வாங்க இப்போ ஒன் நைட் ஸ்டாண்ட் ஜோனுக்குள்ள நம்ம போறோம். வாங்க இங்க ஒரு பார்ட்டி சாங் ஒண்ணு வைப்போம். இத ஜாலியா பார்ப்போம். இத வச்சுட்டு ஒரு என்டர்டெயின்மென்ட் உருவாக்குவோம். அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒரு நோக்கம் இல்லாம இருக்கிறது வந்து நான் ரசிச்சேன். இந்த மாரி பல டேஸ்ட்ஃபுல் சாய்ஸஸ் காதலிக்க நேரமில்லை அ அடிக்கடி நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அம் ஒரு பெரிய கவித்துவமே இருக்குல்ல. எதுல அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு 2 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் வேற வேற இடங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ். அவங்க 2 பேருமே வேற காரணங்களுக்காக அவங்க வந்து ஒரு தனிமைக்குள்ள தள்ளப்படுறாங்க. அ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க அவங்க ரியலைஸ் பண்ணலையோ, அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஒருத்தர் ஒருத்தர் வழியாக அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய சிம்மெட்ரி இருக்கு. டேஸ்ட்ஃபுல் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த படம் வந்து டுவர்ட்ஸ் த வெரி எண்ட் இது ஒரு முக்கியமான பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சித்தார்த்துக்கு தெரியப்படுத்தலாம் அத நினைச்சிருந்தால். ஆமா, அதுக்கான ஒரு சூழலும் அமையுது. பட் இருந்தும் அது தெரியப்படுத்தாமல் இருப்பது. இந்த இடத்துல ஆமா இத நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? இதுல ஒரு பெரிய ஒரு அழகு இருக்கே. உனக்கு தெரியாம இருக்கும் பொழுது இருக்கிறதுல ஒரு ஒரு பெரிய சுயநலம் இல்லாத ஒரு அழகு ஒண்ணு இருக்குல்ல. அத வந்து இந்த படம் பராமரிச்சு வச்சது. இந்த மாதிரி பல அழகான சாய்ஸஸ். இந்த படம் பார்க்கும்பொழுது, 2 பேருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ பத்தி கண்டிப்பாக நான் பேசணும் அப்படின்னு நெனச்சேன். 1 நித்யா மேனன் அவர்கள், 2 ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். நித்யா மேனன் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்க க்ளோஸ் அப்ஸ் காமிக்கும் பொழுது, அவங்களால ஒரு பெரிய உயிர ஊட்ட முடியுது இந்த கதாபாத்திரங்களுக்குள்ள. இது நான் திருச்சிற்றம்பலம்ல அவங்களுக்கு நேஷனல் அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது. அந்த கேரக்டர் பொறுத்தும் அம் இதே உணர்ச்சிகள் எனக்கு கிடைச்சது. அவங்களுக்கு இந்த படம் பூராக நெறைய டெலிகேட் மொமெண்ட்ஸ், நெறைய பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் கிடைக்குது. முக்கியமா எனக்கு செகண்ட் ஹால்ஃப்ல பல காட்சிகள் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது. 1 அவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறத பொறுத்து அவங்க பேசுறாங்க. பேசும்பொழுது சிங்கிள் மம்மாக இருக்கிறத பொறுத்து அவங்க பேசும்போது, எப்படி இந்த சமுதாயத்தில பல பேர் சில அசம்ப்ஷன்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க அவங்க வாழ்க்கைய சார்ந்து அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஒரு காட்சியில, அவங்க வேற யாரையுமே அவங்க ஜட்ஜ்மென்ட்டலா அவங்க சொல்லல. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நகைச்சுவையோட தான் அவங்க அந்த உணர்வோட தான் பார்க்குறாங்க.
தேர்ஸ் அனதர் சீன் அவங்க வந்து எதிர்பார்க்காம ஒரு டோர ஒண்ணு ஓப்பன் பண்ணிட்டு, உள்ள வரும்பொழுது, அவங்க பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. சித்தார்த் வந்து ஒரு விஷயம் அங்க நடந்துகிட்டு இருக்கும். அத பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எமோஷன்ஸ் வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு எமோஷனாக இருந்திருக்கும். ஏன்னா, ஏற்கனவே இந்த படத்தில ஏர்லியர் ஆன் அவங்க இதே போல ஒரு கதவ ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்பொழுது, அங்க ஒரு சிமிலர் மொமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். அது அவங்கள எப்பேர்ப்பட்ட ஒரு பாதிப்புக்குள்ள ஆக்கியிருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த வெயிட் ஆஃப் தட் மொமெண்ட் அவங்களால காமிக்க முடியுது. பட் அப்படி இருந்தும், ஒரு மெலோ டிராமாட்டிக் ஸ்பேஸ்க்குள்ள இந்த படம் நகரல. அது எனக்கு ரொம்ப புடிச்சது. இந்த மாதிரி பல மொமெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். வினோதினி அவங்க ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாங்க. அவங்க வந்து ஸ்ரேயா கிட்ட ஒரு ஒரு இடத்துல வந்து, "ஏய் அவனுக்கு உன்ன புடிச்சிருக்கு. நான் அவனுடைய நடவடிக்கைகள் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் உன்ன பார்க்குற விதத்திலேயே எனக்கு தெளிவாக தெரியுது அவனுக்கு எவ்வளோ புடிச்சிருக்கு உன்ன" அப்படின்னு சொல்லும்பொழுது, அகைன் ஒரு காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ கவனிக்க முடியுது. ஒண்ணு ஓ! இத நம்புனா எனக்கு ஒரு பெரிய ச நம்புறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இது சாத்தியமா? அப்படின்னு அவங்க யோசிக்கிறது ஒண்ணு. 2 ஆமா நீ 1000 சொல்லுவ. அது அது உண்மையா பொய்யான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம், தயக்கம். இந்த மாதிரி பல எமோஷன்ஸ அ காமிக்க முடியுது அந்த மாரி ஒரு மொமெண்ட்ஸ்ல. ஷார்ட்லி ஆஃப்டர் தட் அவங்க வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியான ஒரு மொமெண்ட் ஒண்ணு இருக்கும் அங்க. அந்த ஈவென்ட்ல அவங்க வந்து இல்ல இவன் எப்போ வருவான் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இருந்துட்டு இருப்பாங்க. அந்த சீன் அதுக்கப்புறமா சித்தார்த் அதுக்குள்ள நுழையும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிகள் என்னவாக இருக்கு? அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் என்னவாக இருக்கு? ஒவ்வொரு முறையும் கதவுல இருந்து ஒருத்தர் வரும்பொழுது. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு ஃபில்ம். இட் வாஸ் அன் அப்சல்யூட் பிளஷர் வாட்சிங் நித்யா மேனன் பெர்ஃபார்ம் இந்த படத்தில. இன்ஃபாக்ட் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்டின்னா, ஒரு காட்சியில வந்து சித்தார்த் அப்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அவங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஜாய், ஒரு பெரிய ஒரு பியூட்டி இருக்குன்னு நெனைக்கிறேன் அந்த மாரி மொமெண்ட்ஸ்ல. அத இவர் ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு சித்தார்த்தாக. அந்த ஒரு மொமெண்ட் நமக்கு ஒரு க்ளோஸ் அப் கிடைக்கும்போது, நம்ம இவங்கள பார்க்கும்பொழுது, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு சித்தார்த்தாக மாறுறோம்னு நெனைக்கிறேன். விச் பிரிங்ஸ் அஸ் டூ ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். அவர்களுடைய வொர்க் எனக்கு இந்த ஃபிலிம்ல ரொம்ப ரொம்ப புடிச்சது. லைக் இது ஒரு கடந்த ஒரு 35 வருஷத்துல நம்ம எத்தன வாட்டி சொல்லியிருப்போம்ல. லைக் இட்ஸ் அமேசிங். எனக்கு அதாவது ஒரு ஒரு பாட்டு வந்து ஒரு படத்த இவ்வளோ டிஃபைன் பண்ண முடியுமா? அப்படின்றத மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த இழுக்குதடி பாட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காம்போசிஷன். இந்த படத்தினுடைய ஒரு ஆழம் நிறைஞ்ச இருந்தும் இந்த படத்தினுடைய ஒரு லைட்னஸ் ஆஃப் பீயிங் ஒண்ணு இருக்குல்ல. அத கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டாகவே நான் பார்த்தேன். சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல அவருடைய ஒரு ஸ்கோர் எந்த அளவுக்கு வலிமைப்படுத்த வைக்குது இந்த ஃபில்முடைய ஒரு பல மொமெண்ட்ஸ அப்படின்னு. முதன் முறை வந்து ஸ்ரேயாவ ஒரு கதவ ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்கக்கூடிய ஒரு காட்சியில அவரு வயலன்ஸ் எப்படி பயன்படுத்துறாரு, அதுவாக இருக்கட்டும். இல்ல ஏன் பல வேரியேஷன்ஸ் ஆஃப் இழுக்குதடி பாட்டு அங்கங்க நம்ம கவனிக்க முடியும் இந்த படத்துல. டுவர்ட்ஸ் த இன்டர்வல் போகும்பொழுது சித்தார்த் வந்து ஸ்ரேயாவ பத்தி கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுதுல்ல, அதில எப்பேர்ப்பட்ட ஒரு அழகு இருக்கும் அப்படின்றது ஒரு ஸ்கோர் வழியாக இந்த இந்த பாட்டினுடைய ஒரு வேரியேஷன் ஒரு மொமெண்ட் ஒண்ணு வருது. அது ஸ்கோர்ல நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். விதவிதமான ஒரு எமோஷன்ஸ உருவாக்க முடியுது. அவரால இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் ஒரு பேக் போனாக வச்சுக்கிட்டு. டுவர்ட்ஸ் தி எண்ட் அ அவ் ஸ்ரேயா வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவர பத்தி. ஆல்ரெடி ஒரு தப்பான ஒரு கணக்கு ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அது இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வேற ஒரு வேரியேஷன் அந்த இடத்துல ஒண்ணு வருது. அதன் பிறகு ரொம்ப அழகாக ஒரு காதல் வெளிப்படுத்தக்கூடிய ரொம்ப எதார்த்தம் இருக்கு. அதுல ஒரு பெரிய ஆழம் இருக்கு. அந்த அந்த ஒரு காட்சியில அம் ஒரு அகைன் அன் எக்கோ ஆஃப் திஸ் சாங் அந்த இடத்துல பிரயோஜனப்படுத்தியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரசன்ஸ்ன்னு பார்க்குறேன். எந்த அளவுக்கு இந்த படத்துக்குள்ள நித்யா மேனன் அவர்களால ஒரு பெரிய வெளிச்சத்த கொண்டு வர முடியுதோ, அதே அளவுக்கான ஒரு வெளிச்சமும், ஒரு பெரிய அழகையும் இந்த படத்துக்குள்ள ஊட்ட முடியுது ரஹ்மான் அவர்களுடைய ஒரு இசையால. ஆஃப் கோர்ஸ் இது பெர்ஃபெக்ட் ஃபில்ம் இல்ல. தேர் ஆர் மொமெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஃபால்ஸ் மொமெண்ட்ஸாக இருக்கே அப்படின்னு எனக்கு சில இடங்கள்ல தோணுச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஸ்ரேயா இப்போ சட்டுன்னு மீட் பண்ண ஒரு ஒரு மக்களோட அவங்க வீட்டுக்கு போவதும், அங்க போய் தங்குவதும், அவங்களுடைய சிச்சுவேஷன் என்னவாக இருக்குன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். என்னதான் ஒரு இம்பல்சிவ் பெண்ணாக இவங்க இருந்தாலும் கூட இல்ல. ஐ வாசன்ட் குவைட் அந்த மொமெண்ட்ட முழுமையாக என்னால நம்ப முடியல. 2 ஒரு ஆக்வர்ட் மொமெண்ட்ல சித்தார்த் வந்து ஒரு முத்தத்துக்காக லீன் இன் பண்ற ஒரு மொமெண்ட் மறுபடியும் ஐ டிட்ன்ட் குவைட் பை த ரியாலிட்டி ஆஃப் தட் மொமெண்ட். அண்ட் ஆரம்பத்தில 1, 2 கோயின்சிடென்சஸ் இருந்தாலும், மேபி ஒன் டூ மெனியோ அப்படின்னு என்ன தோண வச்சது. இந்த படத்தில மறுபடியும் இந்த இடத்துல இங்கேயா? ஓகே. யூ நோ வாட்? அது ஒரு மேபி நம்ம ஒரு டெஸ்டினியாக பார்க்கலாம். அது ஒரு போயட்ரியாக பார்க்கலாம். பட் ஸ்டில் இது ரொம்ப ஒரு பெரிய நிஜமான ஒரு படமாக தெரிஞ்சதுனால, அதில ஒரு சின்ன சிக்கல் இருந்த மாரி இருந்துச்சு எனக்கு. பட் யூ நோ வாட்? இது எதுவுமே இந்த படத்தினுடைய ஓவரால் என்ஜாய்மெண்ட்ட கெடுக்கக்கூடிய பிரச்சனைகளாக நான் பார்க்கல. நெறைய முறை இல்ல. படங்கள் வந்து முற்போக்கு சிந்தனைகள் பொறுத்து பேசும்பொழுது, ஒரு தனி மனித சுதந்திரம் பத்தி பேசும்பொழுது,
ஆம், கொஞ்சம் பவுண்டரீஸ புஷ் பண்ண நினைக்கும்போது ஐடியாலஜி பொறுத்தவரைக்கும், கொஞ்சம் டோக்கனிஸ்ட்டா தெரிஞ்சிரும். டோக்கனிஸ்ட் அப்டின்னா, ஓகே இது சும்மா பேருக்கு பண்றோம். பாரு நான் இந்த ஐடியா இதுக்குள்ள வச்சிருக்கேன் பாரு. இங்க ஒரு கே திருமணம் வச்சிருக்கேன் பாரு. இங்க வந்து ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண் குழந்தை பெத்துக்கிறத வச்சிருக்கேன் பாரு. இங்க ஒரு ஆம்பளைக்கு அந்த மாதிரியான பட் இந்த படத்துல இந்த ஐடியாஸ் எல்லாம் இருந்தாலும் கூட, ஒரு இடத்துல கூட இது சும்மா திணிக்கணுமே அப்டின்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படல. ஏன்னா இந்த கதாபாத்திரங்கள அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உயிர இந்த படம் ஊட்ட முடியுது. அண்ட் இது 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 வெறும் பாம்ப்ளெட் வச்சுக்கிட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் இல்ல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்க அத பண்ணுங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அழகையும், சிக்கலையும் உங்களால அணுக முடியும் அப்படின்னா, தென் வை நாட் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஃபில்மாக தான் நான் பார்த்தேன். ஸோ யூ நோ எனக்கு எனக்கு நெறைய சந்தோஷத்த குடுத்த ஒரு திரைப்படமாகவே பார்க்குறேன் நான் காதலிக்க நேரமில்லைய. நீங்க எப்படி பார்த்தீங்க? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? ஓரளவுக்கு செட் ஆகாத விஷயங்கள் என்ன இந்த படம் பொறுத்தவரை? காமெண்ட்ஸ்ல விடுங்க. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் காதலிக்க நேரமில்லை. மறுபடியும் இன்னொரு லேட் ரிவ்யூ உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.